வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விதிகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்துக்கிறாங்க. தற்பொழுது பாஸ்போர்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம இனி வாழ்க்கை துணை பெயரை பாஸ்போர்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அனெக்சர் ஜே ரொம்பவும் கட்டாயம். ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷனை பாஸ்போர்ட் ஆஃபீஸிலிருந்து வெளியான செய்தியை நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்கள் தங்களின் வாழ்க்கை துணையின் பெயரை சேர்க்கவோ நீக்கவோ எதிர்கொள்கின்ற சிக்கலை எளிதாக்கும் வகையில் வெளியுறவுத்துறை புதிய நடைமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அனெக்சர் ஜே என்ற பிரமாண பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை திருமணச் சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போது புதிய நடைமுறையில் தம்பதியினர் இருவரும் கையொப்பமிட்டுள்ள பிரமாண பத்திரமான அனெக்சர் ஜேயை சமர்ப்பித்தால் போதும். பிரமாண பத்திரத்தில் அடங்க வேண்டிய விவரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவரின் முழு பெயர், முகவரி, பிறந்த தேதி, திருமண நிலை, ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் பாஸ்போர்ட் எண் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் சேர்க்கப்பட வேண்டும். இதனுடன் இருவரும் சுய சான்றொப்பமிட்ட புகைப்படத்தையும் இணைக்க வேண்டும். இது பாஸ்போர்ட் விண்ணப்ப செயல்முறையை மேலும் எளிமைப்படுத்தும் என்றும் விரைவாக செயல்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மறுமண விவரங்களுக்கு கூடுதல் ஆவணங்களும் தேவை. மறுமணமாகிய பிறகு புதிய வாழ்க்கை துணையின் பெயரை சேர்க்க விரும்புவோர்கள் விவாகரத்து ஆணை, மறுமண சான்றிதழ் அல்லது முன்னாள் வாழ்க்கை துணையின் இறப்பு சான்றிதழ் போன்ற ஆதார ஆவணங்களை வழங்க வேண்டும். மேலும் தகவல்கள் அறிய பாஸ்போர்ட் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தளமான passportindia.gov.in/PSP பார்வையிடலாம். இந்த புதிய நடைமுறை பாஸ்போர்ட் சேவையில் மக்கள் சிக்கலின்றி பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அனெக்சர் ஜே பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் இன் லியூ ஆஃப் மேரேஜ் சர்டிபிகேட். ஸோ இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும். கண்டிப்பா இங்க உங்களுடைய பெயர் பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கங்க. ரெசிடென்ட் ஆஃப் உங்களுடைய டீடைல்ஸ், டிக்ளேர் அண்ட் அஃபர்ம் as under that I am married with, யார் மேரேஜ் பண்ணீங்களோ அவங்களோட நேம் இங்க எழுதிக்கங்க, நேம் ஆஃப் ஸ்போஸ், and has been living together as married couple. That my passport be issued reissued my passport name as உங்களோட ஸ்போஸ் நேம் இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் that I am solemnly affirm that the information given above is correct to the best of my knowledge and in case of litigation arising due to reissue of my passport I would be solely responsible for defending the case and not the passport issuing authority. இங்க joint photograph, latest photo, இது self attested. அதுக்கப்புறம் உங்களோட நேம், ஆதார் கார்டு நேம், voter ID, உங்களோட பாஸ்போர்ட் நம்பர். அதே மாதிரி யார் நேமை இணைக்கிறீங்களோ அவங்களோட நேம், ஆதார் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி, அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர், இது ரெண்டையுமே கொடுத்துட்டு நீங்க உங்களோட நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைம்ல நேம் ஆட் ஆகி உங்க வீட்டுக்கே வந்துடும். இன்கேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா உங்களை ரீவெரிஃபிகேஷனுக்காக அவங்க கால் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் நண்பை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாஸ்போர்ட் விதிகளில் வந்த மாற்றத்தை பற்றி. ஸோ அனெக்சர் ஜே ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இனி பாஸ்போர்ட்டில் உங்களோட ஸ்போர்ட்ஸ் நேமை ஆட் பண்ண முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.